Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard chapter 3 algebra ல exercise 3.3 ல உள்ள miscellaneous practice problems பார்க்க போறோம். 1 to 5 sums. இந்த 5 sums எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து third term portions, book page number 69 ல இருக்கு. போன வீடியோல நம்ம 3.2 exercise பார்த்திருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. class 7 chapter 3 algebra term 3 அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஏனா எக்ஸசைஸை வந்து கண்டினியூஸாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அப்படி பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்க தெரியலனா நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ 7th அல்ஜீப்ரா 3.3ல் 3.2 இந்த சம் வேணும் கொஷின் நம்பர் போட்டு என்ன வேணுமோ அப்படியே அதை டைப் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து 1+1 சேனல் அந்த சேனல் நேம் போட்டால் மட்டும்தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக சேனல் நேம் போட்டு சர்ச் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் சம். இப்போ நம்ம இந்த சாப்டரில் வந்து ஐடென்டிட்டிஸ், ஃபேக்டரைசேஷன், இன்இக்வாலிட்டிஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அது எல்லாமே சேர்ந்த எக்ஸசைஸ் தான் இது. ஓகே, ஸோ நம்ம வந்து இதுன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் சம். யூஸிங் ஐடென்டிட்டி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நம்ம தான் அந்த 4 ஐடென்டிட்டிஸ் படித்தோம்லே அதில் எது வந்து சூட்டபுளாக இருக்கும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கொஷனில் வந்து கொடுக்க மாட்டாங்க. வாங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4.9 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 4.9 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை பார்த்தாலே தெரியுது ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக, அதாவது 4.9 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? a+b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். கரெக்டாக 4 ஃபார்முலா படித்தோம். ஒன்று a+b த ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணணும், இல்லை a-b த ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணணும். அதுக்கு இந்த நம்பரை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ 101ன்றதை நம்ம என்ன எழுதுவோம்? 100 + 1 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இது டெசிமலில் இருக்குது 4.9. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம்? 5லேருந்து 0.1 மைனஸ் பண்ணால் 4.19 வருமா? இல்லைனா நீங்கள் 4 + 0.9 கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி எழுதுனா கேல்குலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இப்படி எழுதுகிறோம். ஓகே, ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா a - b த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a² - 2ab + b ஸ்கொயர். இந்த ஃபார்மில் இருக்கா? எஸ், புரியுதா? இது வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. இதை நம்ம எழுத போகிறோம். அப்போ இதை அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். ஏ இருக்க இடத்துல வந்து என்ன இருக்குது? 5 இருக்குது. பி இருக்க இடத்துல வந்து 0.1 இருக்குது. புரியுதா? பி இருக்க இடத்துல -0.1 போட்டுறக்கூடாது. ஏன்னா இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் சேரும் போது ப்ளஸ் ஆகிடும். அதனால் 0.1 தான் எழுதணும். ஓகே, இப்போ நம்ம இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ 5 - 0.1 த ஹோல் ஸ்கொயர். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதா? a². அப்போ ஏக்கு பதிலாக 5 போடலாமா? 5². இந்த மைனஸ் அப்படியே போடுங்க, இந்த 2 அப்படியே போடுங்க. 2 × a × bன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ ஏக்கு பதிலாக 5 × bக்கு பதிலாக 0.1. புரியுதா? நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் அப்படியே போடுங்க. b². ஸோ b²னா 0.1 ஸ்கொயர். புரியுதா? இப்போ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 5² என்னது? 5 × 5. ஸோ 5 5s are 25 மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 2 5s are 10. 10 × 0.1 மல்டிப்ளை பண்ணலாமா? 10 × 0.1 எப்பயும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரியே தான் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0 1 0. கரெக்டாக? 10 × இப்போ 0 இல்லைனா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணாதான் பண்ணலாம். ஓகே, 10 × 0.1. 1 × 0 0. 1 1s are 1. நெக்ஸ்ட்டு 0வோட மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும். ஸோ 0 1 0 அதுதான் நான் இங்கே சொன்னேன். ஓகே, இப்போ டெசிமல் வைக்கணும். எங்கே டெசிமல் வரும் பாருங்கள்? ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே போன எக்ஸசைஸில் போன சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 0க்கும் வேல்யூ கிடையாது, இந்த 0க்கும் வேல்யூ கிடையாது. ஸோ 1 வந்திருக்கீங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இப்போ 0.1 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.1 × 0.1 மல்டிப்ளை பண்ணுங்கள். டெசிமல்லாம் பார்க்க வேண்டாம், எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 1s are 1, 1 0s are 0.
ப்ளஸ் இப்போ ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும் கரெக்டாக. ஸோ இப்போ 1 0 0. இப்போ எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது பாருங்கள், 1 2 2 டிஜிட்ஸ். ஸோ 1 2 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. ஸோ என்ன எழுதலாம், 0.01. புரியுதா? கிளியர்? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 25லேருந்து 1 மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் 0.01 பண்ணணும். ஸோ இங்கே பண்ணுறேன் பாருங்கள், 25 ப்ளஸ் 1 பண்ணணும், பண்ணால் வந்து 26 வரும். இதிலேருந்து 0.01 பண்ணணும், கேர்ஃபுல்லாக போடணும். 0.01 இப்படி தானே எழுதணும், புரியுதா? அப்போ இங்கே நம்பர் இல்லைன்னா இங்கே 00 போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கேயும் நம்பர் இல்லை, 00ன்னு போட்டுக்கலாம். புரியுதா? இல்லை நான் இங்கே போட்டு கட்டுறேன் பாருங்கள். 26லேருந்து 0.01 சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ இப்படி தான் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். இங்கே நம்பர் இல்லைன்னா இங்கே 00 போட்டுக்கலாம், இங்கேயும் நம்பர் இல்லை 0 போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் வந்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து 10 வருமா, 10 மைனஸ் 1 9. இங்கே வந்து 9 வருமா, ஸோ இங்கே வந்து 5. புரியுதா? நெக்ஸ்ட்டு ஸோ 9 மைனஸ் 0 வந்து சாரி மிஸ்டேக் பண்ணிட்டோம், 25 மைனஸ் 1. ஸோ இதை மைனஸ் பண்ணணும், இருங்க நான் மறுபடியும் போடலாம். 25 மைனஸ் 1 பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது 24 வரும். அதோட 0.01 வந்து ஆட் பண்ணணும். புரியுதா? சாரிங்க மிஸ்டேக் பண்ணிட்டோம் நம்ம, சாரி. 25லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிவிட்டு வர ஆன்சரோட 0.01 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே 0 போட்டுக்கலாம், இங்கே 0 போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நான் இங்கே ஒரு சைன் மிஸ் ஆனதுக்கு ஆன்சரே மாறிடுச்சு பாருங்கள். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ 0 + 1 வந்து 1, 0 + 0 0 டாட், 4 + 0 வந்து 4, 2 + 0 2. ஸோ அரேஞ்ச் பண்ணும்போது இந்த டாட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் இஸ் 24.01. கிளியர்? ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சம் நல்லா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சம். கிளியர்? நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் சம் பார்த்துடலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100.1 த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி நம்ம இதையும் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாலே ரெண்டு ஃபார்முலாவில் ஏதோ ஒன்று, a + b த ஹோல் ஸ்கொயர், a - b த ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போது நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 100 + 0.1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 100.1 வரும். ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ எந்த ஃபார்முலாவில் இருக்குது பாருங்கள், a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? So what is the formula? a square plus 2ab plus b square. பார்த்தீங்களா, ஃபார்முலா வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரீகலெக்ட் பண்ணி எழுத முடியும். நோட்டில் முன்னாடி பேஜில் எழுதி வச்சுக்கிட்டு திருப்பி பார்த்து சம் போடக்கூடாது. ஓகே, ஃபார்முலாஸ்லாம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஏ இருக்க இடத்துல என்ன போடணும்? இது அப்படியே இதோட கம்பேர் பண்ணுங்கள். இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இருக்க இடத்துல 100, பி இருக்க இடத்துல என்ன இருக்குது? 0.1. புரியுதா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 100 + 0.1 த ஹோல் ஸ்கொயர். அப்படியே நான் இதை எழுதியிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இதை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு இங்கே எழுத போகிறேன். ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலாக 100 ஸ்கொயர். புரியுதா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 × ab. அப்போ ஏக்கு பதிலாக 100 × பிக்கு பதிலாக 0.1. புரியுதா? நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறேன். சைன் எல்லாம் அப்படியே தான் போடணும். பி ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயருங்கிறது 0.1 ஸ்கொயர். கிளியர்? இப்போ 100 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? 100 × 100. அப்போ நான் 100 × 100 என்ன வரும்? 1 போட்டு 4 0, 10,000. புரியுதா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ், இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 × 100 வந்து 200. அந்த 200ஓட 0.1 மல்டிப்ளை பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ 1 × 0 0, 1 × 0 0, 1 × 2 2. 1ஓட மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் வரும். நெக்ஸ்ட் இப்போ 0ஓட மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே 0 வரும். ஸோ 3 0 போட்டுக்கிறேன். ஆட் பண்ணால் 0 0 2 0. இப்போ டெசிமல் வைக்கணும் இல்லையா? எந்த நம்பர் தள்ளி டெசிமல் இருக்குது? ஒரே ஒரு நம்பர். ஸோ இங்கே வரும் டெசிமல். ஸோ இந்த 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ இந்த 0க்கும் வேல்யூ கிடையாது. இப்போ என்ன இருக்குது? பேலன்ஸு 20 மட்டும்தான் இருக்குது. புரியுதா? இப்போ இப்படி இருந்துச்சுன்னு வைங்க, 0.10 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த 0 போட வேண்டாம், இந்த 0 கண்டிப்பாக போடணும். ஏன்னா 0.1 இல்லையா? அப்போ 1ன்னு போடக்கூடாது, இது 0.1ன்னு தான் போடணும்.
புரியுதா? ஸோ நான் இந்த ஜீரோக்கும் வேல்யூ இல்லை, இந்த ஜீரோக்கும் வேல்யூ இல்லைன்னு சொன்னேன். அதனால் இங்கேயும் இந்த ஜீரோக்கும் வேல்யூ இல்லை, இந்த ஜீரோக்கும் வேல்யூ இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இங்கே பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்பர்ஸ் இருக்குது, அதனால் அதுக்கு முன்னாடி ஜீரோ இருக்கிறதுனால அதுக்கு வேல்யூ இல்லைன்னு சொன்னேன். புரியுதா? ஸோ 20 நெக்ஸ்ட் ப்ளஸ் 0.1 இன்ட்டு 0.1 மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.1 ஸ்கொயர்னால் 0.1 இன்ட்டு 0.1. புரியுதா? இந்த மாதிரி கேல்குலேஷன்லாம் ரைட் சைடில் போடுங்க ரஃப் காலமில், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ 1ஓட மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் வரும், 0ஓட மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும், 2 0. ஸோ ஆட் பண்ணால் 1 0 0. ஸோ எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது பாருங்கள், 1 2 2 டிஜிட்ஸ் தள்ளி. ஸோ 1 2. ஸோ என்ன வந்திருக்கு, 0.01 வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் அப்படி ஆட் பண்ணணும். ஸோ 10,000 + 20 + 0.01 எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ 10,000 20 எப்படி எழுதணும், இங்கே எழுதணும், இங்கே எழுதிட போகிறீங்க 20. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 0.01 எப்படி எழுதணும், இங்கே தான் பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே தான் அரேஞ்ச் பண்ணணும். 0.01 எல்லாத்தையும் வந்து ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் ஒரே அடியாக எழுதிட்டேன். ஸோ நம்பர் இல்லாத இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு 0 போட்டுக்கலாம், அப்போ தான் மிஸ்டேக் வராது. ஓகே, எல்லாமே ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ என்ன இருக்குது, 1 இங்கே 0, இந்த லைன் ஆட் பண்ணால் 0, இந்த லைன் ஆட் பண்ணால் 2, இந்த லைன் ஆட் பண்ணால் 0, இந்த லைன் ஆட் பண்ணால் 0, இந்த லைன் ஆட் பண்ணால் 1. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 10,020.01 is the answer. ஓகே, இப்போ நீங்கள் இதை 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் தான் வரும். இதோட மீனிங் என்னது, 100.1 இன்ட்டு 100.1. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அது 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் தான் வரும். கொஷனில் வந்து யூஸிங் ஐடென்டிட்டின்னு சொன்னதுனால நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, ஸோ கிளியராக உங்களுக்கு இந்த சம் புரியும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க, இந்த சம்மு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து தேர்ட் சப்டிவிஷன் சம் பார்த்துடலாம். 1.9 இன்ட்டு 2.1 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளைனோட சாதாரணமாக மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 4 ஐடென்டிட்டி படித்தோம், எந்த ஐடென்டிட்டின்னு பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் எந்த ஐடென்டிட்டின்னு பாருங்கள். இப்போது இது என்ன ஃபார்மில் இருக்குது, ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இல்லை. அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் எடுக்க முடியாது, a - b த ஹோல் ஸ்கொயரும் எடுக்க முடியாது. வேறு என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போது x + a இன்ட்டு x + b ஒரு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று 2 மல்டிப்ளையில் என்ன வரும், a + b இன்ட்டு a - b 4வது ஃபார்மில் படித்தோம் இல்லையா, இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று அப்படின்னு அர்த்தம். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும்தான் சேம், செகண்ட் நம்பர் வேறு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்பரும் சேம், செகண்ட் நம்பரும் வேறு. இதில் வந்து ஆப்போசிட் சைன், இதில் வந்து சேம் சைன். புரியுதா? இப்போ நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு பார்க்கலாம். 1.9 2 - 0.1 எழுதலாமா? எஸ். 2.1 2 + 0.1 எழுதலாமா? அப்போ எந்த ஐடென்டிட்டின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் சேமாக இருக்குது, ரெண்டாவது நம்பரும் சேமாக இருக்குது, சைனும் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இதுதான். புரியுதா? அப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது, a + b இன்ட்டு a - b ஃபார்மில் இருக்குது. என்ன ஃபார்முலா, a² - b². இந்த ஃபார்முலாவில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொடுத்துட்டாங்க, ரைட் ஹேண்ட் சைட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஃபார்முலா படிக்கும்போது இப்படி படித்தோம் கரெக்டாக, a² - b² = a + b இன்ட்டு a - bன்னு படித்தோம். இப்போ ஏன் மாற்றி எழுதியிருக்கீங்க அப்படின்னு தோணலாம் உங்களுக்கு. அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் அப்படியே மாற்றி எழுதிக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடாக மாற்றி எழுதிக்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கொஷனில் கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த பக்கம் எழுதியிருக்கேன். இப்போ அதை அப்படியே இதை கம்பேர் பண்ணுங்கள். ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது, பி இருக்க இடத்துல 0.1 இருக்கா? எஸ். அப்போ இதை அப்படியே இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி இதோட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஸோ 2 - 0.1 இன்ட்டு 2 + 0.1 which is equal to a² - b². அதாவது a + b இன்ட்டு a - b நான் எழுதிட்டேன், இந்த பக்கம் நான் எழுத போகிறேன். அப்போ a², அப்போ என்ன எழுதலாம், 2² - b² என்னது 0.1². புரியுதா? அப்போ 2² வந்து 2 2s are 4 -0.1 இன்ட்டு 0.1 மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. போன சமயம் நம்ம 0.1 இன்ட்டு 0.1 மல்டிப்ளை பண்ணி வச்சோம், என்னது 0.01. அது அப்படி இங்கே போட்டுக்கலாமா, 0.01. இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4லேருந்து 0.01 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்பர் இல்லை, டாட் வச்சுக்கலாம், 0 போட்டுக்கலாம். ஸோ 10 இங்கே வரும், இங்கே 9 வரும், இங்கே 3 வருமா, பாரோ பண்ணியிருக்கேன். 10 - 1 9, 9 - 0 9, டாட்
3 minus 0, 3. So what is the answer? Answer is 3.99. ஓகே, நீங்கள் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் இந்த ஆன்சர் தான் வரும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த தேர்ட் சப்டிவிஷன் சம்மு. ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் உள்ள 3 சப்டிவிஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சம் பார்த்துக்கலாம் வாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, செகண்ட் சம் பாருங்கள். ஃபேக்டரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபேக்டரைஸ் 4x² மைனஸ் 9y². இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபோர் x² மைனஸ் 9y² வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ நம்ம 4 ஐடென்டிட்டி படித்தோம். அதில் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியாக தான் இது இருக்கும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது என்ன ஃபார்மில் இருக்குன்ட்டு. என்ன ஃபார்மில் இருக்குன்னு பாருங்கள். a² மைனஸ் b²ன்னு இருக்கா? கரெக்டாக? அப்போ a + b இன்ட்டு a மைனஸ் b. நீங்கள் இப்போ 2 டேர்ம் இருந்தாலே இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸ்கொயர் வந்துட்டு மைனஸ் வந்தாலே அது இந்த ஐடென்டிட்டி தான். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஃபேக்டரைசேஷன் கொஞ்சம் டஃப்பாக தான் தோணும். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக ஆகிடும். ஓகே, நான் இப்போ நம்ம இதை எழுதணும். அதுக்கு இதை வந்து ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். கரெக்டாக? அதாவது a ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். இங்கே வந்து இங்கே யோசிக்கணும். நம்ம 4க்கு எந்த 2 நம்பரை சேம் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும் அப்படின்னு யோசிக்கணும். இதை வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஃபேக்டரைசேஷன் எக்ஸசைஸில் போன எக்ஸசைஸில் போட்டிருக்கோம். வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? இதை 2x the whole squareன்னு எழுதலாமா? அப்போ தானே a² வரும். ஓகே, மைனஸ் இதை எப்படி எழுதலாம்? yக்கு மட்டும் தான் இங்கே ஸ்கொயர் இருக்குது. 9க்கு ஸ்கொயர்னு 9² போட்டுறக்கூடாது. அப்போ 3y the whole squareன்னு போடலாமா? இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணால் இது தான் வரும். 2x the whole squareனா என்னது? 2 2s are 4, x² வந்து x². 3² 3 3s are 9, y² பண்ணால் y². ஸோ இந்த ஸ்கொயருங்கிறது ரெண்டுத்துக்கும் காமன். அந்த மாதிரி எழுதினா தான் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்து அப்படியே இருக்குது. இந்த பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு a இருக்க இடத்துல என்ன போடணும்? 2xன்னு போடணும். b இருக்க இடத்துல வந்து 3yன்னு போடணும். புரியுதா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 2x the whole square minus 3y the whole square which is equal to, இந்த பக்கம் அப்படியே நான் எழுதிட்டேன். இந்த பக்கம் எழுத போகிறோம். ஸோ a + b. அப்போ aக்கு பதிலாக 2x ப்ளஸ் அப்படியே எழுதியிருக்கேன். bக்கு பதிலாக 3y இன்ட்டு a மைனஸ் b. அப்போ aக்கு பதிலாக 2x மைனஸ் அப்படியே எழுதியிருக்கேன். bக்கு பதிலாக 3y. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ்னால் என்னது? ப்ராடக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ எடுத்து எழுதிடலாமா? ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4x² minus 9y² are 2x plus 3y into 2x minus 3y. ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸாக வந்து அப்படியே எழுதியிருக்கோம். ஃபேக்டர்ஸ்னால இந்த மாதிரி ப்ராடக்டில் இருக்கணும். ஓகே, ஸோ செகண்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம் 3.1ல். ஸோ நீங்கள் அந்த சம்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, 11th and 12th சம்மில் போட்டிருக்கோம் 3.1ல். அந்த சம்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம தேர்ட் சம்க்கு போயிடலாம். தேர்ட் சம் பாருங்கள், அதே தான். சிம்பிளிஃபை யூஸிங் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 2 சம்மும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3p + q இன்ட்டு 3p + r அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஐடென்டிட்டி அப்படின்னு எடுக்கணும், செலக்ட் பண்ணணும். 4 ஐடென்டிட்டி படித்தோம் இல்லையா? நான் எப்படி செலக்ட் பண்ணணுன்ட்டும் என்னுடைய எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். என்னுடைய வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ 3p + q 3p + r. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும்னா நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு நம்பர் ரெண்டும் சேமாக இருக்கா? 3p 3p, எஸ். செகண்ட் நம்பர் ரெண்டும் சேமாக இருக்கா? q இங்கே r இருக்குது, சேமாக இல்லை. அப்போது சேமாக இல்லாத போது என்ன ஐடென்டிட்டினா ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும். x + a இன்ட்டு x + b which is equal to x² + a + b இன்ட்டு x + ab. இப்போது உங்களுக்கு
ஃபஸ்ட்டு நம்பர் சேம், ரெண்டாவது நம்பர் சேமாக இல்லை அப்படின்னாலே இந்த ஒரு ஐடென்டிட்டி தான், நோ அதர் கோ. ஓகே, இப்போது ரெண்டாவது நம்பரும் சேம், இங்கேயும் க்யூ இங்கேயும் க்யூ அப்படி வந்துருச்சுன்னா சைன் பார்க்கணும். இங்கேயும் ப்ளஸ் இருந்துச்சுன்னா a + b த ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் மைனஸ் இருந்துச்சுன்னா a - b த ஹோல் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா a + b × a - b, ஃபோர்த் ஐடென்டிட்டி. புரியுதா உங்களுக்கு எப்படி பார்க்கணுன்னு? ஃபஸ்ட்டு நம்பர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட் நம்பர் சேம், ரெண்டாவது நம்பர் சேமாக இல்லை, அப்போ ஃபஸ்ட் ஐடென்டிட்டி. ரெண்டாவது நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா தான் அடுத்த 3 ஐடென்டிட்டி சைனில் பார்க்கணும். புரியுதா? இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ணணும். எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு எழுதணும். எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது? 3p. இந்த எக்ஸ் இருக்க இடத்துலையும் 3p. இதை அப்படியே இதோட கம்பேர் பண்ணுங்கள். 3p இருக்கா? ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது? q இருக்கா? b இருக்க இடத்துல என்ன இருக்குது? r இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியது தான். புரியுதா? ஸோ 3p + q × 3p + r which is equal to, இது அப்படியே நான் எழுதியிருக்கேன் கரெக்டாக. எக்ஸ் இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி இங்கே எழுத போகிறோம்? xyக்கு பதிலாக இதை போட போகிறோம், xabக்கு பதிலாக. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3p போட்டிருக்கேன், இந்த ப்ளஸ் அப்படியே எழுதியிருக்கேன். ஏக்கு பதிலாக q போட்டிருக்கேன், ப்ராக்கெட் போட்டிருக்கேன் அப்படியே. இந்த எக்ஸுக்கு பதிலாக 3p எழுதியிருக்கேன், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எழுதியிருக்கேன், பிக்கு பதிலாக r எழுதியிருக்கேன். கொஷின் வந்துருச்சா? அப்போ தான் இந்த ஃபார்முலா நம்ம கரெக்டாக தான் எடுத்துருக்கோம்னு அர்த்தம். இப்போ x² என்னென்னு பாருங்கள். x² என்ன எழுதணும்? 3p². இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸ்கொயர்னு வந்திருக்கு, இங்கே 2 நம்பர் வந்திருக்கிறதுனால ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும். இந்த ஸ்கொயர் வந்து 3க்கும் எடுக்கணும், pக்கும் எடுக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து 9p² வரும். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க. ஸ்கொயர் எடுக்கும் போது 3க்கு எடுக்க மறந்துடுவீங்க, 3p² போட்டுருவீங்க. அது ராங். ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். a + b. அப்போது a வந்து என்னது? 3p ப்ளஸ் b வந்து என்னது? r. புரியுதா? இன்ட்டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 3p. அடுத்த மிஸ்டேக் இது தான் பண்ணுவீங்க. இந்த எக்ஸுக்கு இந்த 3p போட மறந்துடுவீங்க, அப்படியே எக்ஸ்னே போட்டுருவீங்க. அது வந்து ராங். சரியா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ab, a × b. அப்போ a வந்து q × r, b வந்து r. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்பை நோட் பண்ணிக்கோங்க. நான் நிறுத்தி நிதானமாக தான் சொல்லித்தரேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்க, நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். a + b, a வந்து q + rன்னு வரும். சாரி, q + r. ஓகே, இன்ட்டு 3p. உங்கள் புக் ஃபார்மில் வந்து எக்ஸ் இந்த பக்கம் இருக்கும், x × a + b. நோ ப்ராப்ளம், எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? இப்போ இது என்ன வரும்? அப்படியே வச்சுக்கலாம். q + r இன்ட்டு, இது எதுவுமே பண்ண முடியாது, இது ரெண்டுத்தையும் ஆட்லாம் பண்ணக்கூடாது. ப்ளஸ் q × r வந்து qr. அவ்வளோதான், நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. ஸோ 3p + q × 3p + r which is equal to, இதுதான் நம்ம ஃபார்முலாவில் எழுதியாச்சு. புரியுதா? ஸோ உங்களுக்கு இந்த செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபஸ்ட் சப்டிவிஷன் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள் தான். எப்படி வந்து ஃபார்முலாஸை வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 3p + q × 3p - q. இப்போ இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நோட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்பர்ஸை செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டேர்ம் 3p சேமாக தான் இருக்குது. செகண்ட் டேர்ம் q சேமாக தான் இருக்குது. அப்போ சேமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா கிடையாது, ஃபஸ்ட்டு ஃபார்முலா கிடையாது, மீதி 3 ஃபார்முலாவில் ஏதோ. அப்புறம் சைன் பார்க்கணும். கரெக்டாக? சைன் வந்து என்னது? ரெண்டுமே சேம் சைனாக இருக்கா? இல்லை, சேம் சைனாக இருந்தால் மட்டும்தான் a + b த ஹோல் ஸ்கொயர் இல்லைனா a - b த ஹோல் ஸ்கொயர்னு போட முடியும். எப்படி அதை போட முடியும்? இப்போ இங்கேயும் ப்ளஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், இது எப்படி எழுதலாம்னா 3p + q த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர். இதுவே இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா 3p - q த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், a - b த ஹோல் ஸ்கொயர். இப்போ சைன் வேறு வேறு இருக்கிறதுனால என்ன ஃபார்முலா? a + b × a - b = a² - b². புரியுதா?
ஓகே, இப்போ என்ன ஃபார்முலா, ஆனால் இந்த பக்கம் இதை கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பக்கம் எழுதிக்கிறேன். a + b × a - b which is equal to a² - b². இதுதான் வந்து ஃபார்முலா. புரியுதா? இப்போ a அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். a இருக்க இடத்துல என்ன இருக்குது? 3p இருக்குது. b இருக்க இடத்துல என்ன இருக்குது? q இருக்குது. அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? 3p + q × 3p - q which is equal to left hand side கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே இங்கே எழுத போகிறோம். ஏக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 3p போட போகிறோம். ஹோல் ஸ்கொயர் போடணும், மறந்துடாதீங்க. இந்த மைனஸ் அப்படியே போட போகிறோம். பிக்கு பதிலாக q போட போகிறோம். q இந்த ஸ்கொயர் அப்படியே போட போகிறோம். இங்கே ப்ராக்கெட் போட வேண்டாம், ஏன்னா ஒரு நம்பர் தான் இருக்குது. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ 3². அப்போ 3 3s are 9. இந்த p² - q². அவ்வளோதான். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த சம்மு நோட் பண்ணிக்கோங்க. 9p² - q² இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம தேர்ட் சம்மில் உள்ள 2 சப்டிவிஷனும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஃபார்முலாஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 4th சம்முக்கு போயிடலாம். நோட் பண்ணிக்கோங்க இந்த தேர்ட் சம் அது வரைக்கும். ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், ஷோ தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் x + 2y the whole square minus x - 2y the whole square which is equal to 8xy. அதாவது இது என்னன்னு கண்டுபிடிச்சி இது ரெண்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் 8xy தான் ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும், ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் வரணும். அதுதான் வந்து ஷோ தட் அப்படின்னு அர்த்தம். பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, இப்போ x + y the whole square, இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? x + 2y the whole square. அப்படின்னா இது என்ன ஃபார்முலா? a + b the whole square ஃபார்முலாவா? கரெக்டாக? இப்போ என்ன ஃபார்முலா? a² + 2ab + b². டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. நம்ம போன வாட்டி மாதிரி ஃபஸ்ட்டு நம்பர் சேமா செகண்ட் நம்பர் சேமாலாம் கண்டுபிடிக்க வேண்டாம். பார்த்தாலே தெரியுது ஹோல் ஸ்கொயர் கொடுத்ததால a + b the whole square. இப்போ ஃபஸ்ட்டு இது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், அப்புறம் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு சப்ராக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போது a இருக்க இடத்துல என்ன இருக்கீங்க? x இருக்குது. கரெக்டாக? அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். b இருக்க இடத்துல 2yன்னு இருக்குது. இப்போ நம்ம எழுதிடலாம். ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? x + 2y the whole square which is equal to, இது அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். புரியுதா? இந்த ஃபார்முலாவை அப்படியே நான் இங்கே எழுத போகிறேன். ஏக்கு பதிலாக எக்ஸுனும் பிக்கு பதிலாக 2yனும் போட போகிறேன். ஓகே, ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸ் இந்த ஸ்கொயர் அப்படியே போடுறேன், ப்ளஸ் 2 × a × b. அப்போது 2 × a வந்து x × b வந்து 2y. புரியுதா? ப்ளஸ் b². அப்போ 2y ஹோல் ஸ்கொயர் போட மறந்துடக்கூடாது. ஓகே, now which is equal to x² plus இங்கே என்ன வரும் பாருங்கள்? 2 2s are 4 x × y xy plus இங்கேயும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 2 2s are 4 y² பண்ணால் y². அப்படியே. ஸோ இதுக்கு மேலே இது எதுவும் பண்ண முடியாது, இதில் ஆட்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ x + 2y the whole square வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இது கண்டுபிடிச்சாதான் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம டேரெக்டாக போடலாம் இல்லையா? x - 2y the whole square டேரெக்டாக போடலாம். ஏன்னா இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? சைன் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். அப்போ நம்ம என்ன வரும்? இங்கே மட்டும்தான் மைனஸ்ன்னு வரும். கரெக்டாக? அப்போ இது அப்படி தான் வரும், இங்கே மட்டும் மைனஸ் வரும். அப்படியே டேரெக்டாக போடலாமா? ஸோ x² - 4xy + 4y². கரெக்டாக? புரியுதா உங்களுக்கு? நம்பர் ரெண்டுமே சேம் தான். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இது a - b the whole square இருக்கும், a + b the whole square இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்? a + b the whole squareனால் இங்கே ப்ளஸ் வரும், a - b the whole squareனால் இங்கே மைனஸ் வரும். அதனால் நான் டேரெக்டாக இதுக்கு பதிலாக இதை அப்படியே மைனஸ் போட்டுக்கிட்டேன். புரியுதா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் இது தான் வரும். இது வந்து ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கிறதுனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு இப்போது ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி பக்கம் போடலாமா? ஓகே, இங்கே போடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னதுன்னா x + 2y the whole square minus x - 2y the whole square. புரியுதா? நான் இப்போ என்ன பண்ணலாம்? x + 2y the whole square நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எழுதிடலாம். இங்கே ஈக்குவல் டு 8xy நீங்கள் போடக்கூடாது, ஏன்னா அதை நம்ம கொண்டு வரணும். புரியுதா? அது நம்ம 8xy வருதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இதை போடலாமா? ஸோ x²
ப்ளஸ் 4xy ப்ளஸ் 4y ஸ்கொயர். ஸோ இது ஒன்று. இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2y ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக இது எழுதலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xy ப்ளஸ் 4y ஸ்கொயர். ஓகே, ஸோ நம்ம இது ரெண்டையும் வந்து எழுதிட்டோம். இப்போது இங்கே ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள். இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மைனஸ், இதுவே இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இந்த ப்ராக்கெட்டே போட வேண்டாம். ஏன்னா ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸை உள்ளே கொண்டு போகும்போது எதுவுமே மாறாது, அப்படியே தான் வரும். மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை உள்ளே கொண்டு போகும்போது சைன் வந்து சேஞ்ச் ஆகும். மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த எக்ஸ்ப்ரெஷன் ஒன்றுமே ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ப்ளஸ் 4y ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகலாம். ஸோ மைனஸ் இன்ட்டு இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் 4xyன்னு வரும். புரியுதா? நெக்ஸ்ட் இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் 4y ஸ்கொயர்னு வரும். ஒன்றும் இல்லை, மைனஸை உள்ளே கொண்டு போகும்போது ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ நம்ம இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாமா? இங்கே பாருங்கள், லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா? 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆகிடுமா? 0 ஆகிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், 4xy ப்ளஸ் 4xy இது மட்டும்தான் பேலன்ஸ். அது அப்படியே நான் பின்னாடி எழுதுகிறேன் பாருங்கள். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 4xy ப்ளஸ் 4xy இது ரெண்டும் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்? நீங்கள் அதெல்லாம் கூட தானே சேம் நம்பராக இருந்துச்சு, கேன்சல் பண்ணிங்க, ஏன் இதை மட்டும் கேன்சல் பண்ண வேண்டியதானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆப்போசிட் சைன் இருந்தால் மட்டும்தான் கேன்சல் பண்ணணும், கரெக்டாக? இதுவே இங்கே மைனஸ் இருந்தால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 4 - 4 0 ஆகிடும். பட் இங்கே அப்படி இல்லை, ப்ளஸ் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8 வரும், 8xy. ஸோ இதுதான் என்னது? RHS. கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? ஹென்ஸ் proved. என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? x plus 2y the whole square minus x minus 2y the whole square which is equal to 8xy ன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சம்மு நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மை ஓகே. இப்போது இந்த சம்மோட உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் இது ஒரு மெத்தட், இப்படியும் போடலாம் இந்த சம்மை. இன்னொரு மெத்தடும் நான் சொல்லித்தரேன், அதுவும் அந்த மாதிரியும் போடலாம். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இன்னும். ஆனால் என்ன, நீங்கள் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதில். ஓகே, ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த மெத்தட் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். எப்படின்னு பாருங்கள். இது டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இது என்னன்னு பாருங்கள். இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கா? கரெக்டாக a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? அப்போ இந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணலாம்னு அர்த்தம். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஸோ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு எழுதணும்னா x ப்ளஸ் 2y இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. இந்த ஸ்கொயர் போடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி ஃபார்முலாலேயே ஸ்கொயர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பிக்கு பதிலாக இங்கே என்ன போடணும்னா x மைனஸ் 2y. கிளியர்? அவ்வளோதான். இது அப்படியே நம்ம இந்த பக்கம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸோ LHS வந்து நம்ம எடுத்துக்கலாம். LHS வந்து என்னதுன்னா x ப்ளஸ் 2y த ஹோல் ஸ்கொயர். LHSனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வருதா நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ x ப்ளஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ண போகிறோம். a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இது கொடுத்துருக்காங்களா, இதை அப்படியே நம்ம எழுத போகிறோம். ஸோ a ப்ளஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 2yன்னு எழுதணும். இங்கே ப்ளஸ் பிக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 2yன்னு எழுதணும். ஸோ இது a ப்ளஸ் பி எழுதிட்டோம். இதுதான் வந்து a ப்ளஸ் பி. புரியுதா? இன்ட்டு இந்த a மைனஸ் பி இப்போ நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ ஏக்கு பதிலாக இந்த எக்ஸ் ப்ளஸ் 2yயும் மைனஸ் பிக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 2yயும் எழுத போகிறோம். புரியுதா? இப்போ இங்கே மட்டும் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் பாருங்கள். இங்கே மைனஸ் இருக்குது இல்லையா, அப்போது இங்கே மைனஸை வந்து உள்ளே கொண்டு போகணும்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரு குட்டி ப்ராக்கெட் இங்கே போடணும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி மைனஸ் வந்தால் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு குட்டி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம 2 இன்ட்டு
2 ப்ளஸ் -3 வரும்போது என்ன பண்ணுவோம், ஒரு மைனஸ் வந்தாலே ஒரு குட்டி ப்ராக்கெட் போடுவோம், அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த மைனஸ் வந்து நம்ம உள்ளே கொண்டு போகும்போது ஆப்போசிட் சைன் ஆகிடும். ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். பட் நீங்கள் இங்கே போடலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இங்கே ப்ளஸ் தானே இருக்குது முன்னாடி, ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இங்கே ப்ளஸ் இருந்தால் நோ ப்ராப்ளம். ப்ளஸ்ஸோடு மல்டிப்ளை பண்ணால் சைன் எதுவும் சேஞ்ச் ஆகாது, அதே சைன் தான் வரும். மைனஸோடு மல்டிப்ளை பண்ணும் போது மட்டும்தான் சைன் வந்து ஆப்போசிட்டாக ஆகும். ஓகே, ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. நான் இப்போ இங்கே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த 2xyயும் -2xyயும் கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ இந்த x ப்ளஸ் எக்ஸ் பேலன்ஸ் என்ன இருக்கீங்க, x ப்ளஸ் எக்ஸ், நான் அப்படியே எழுதுகிறேன் இது x ப்ளஸ் எக்ஸ்னு இன்டூ. இப்போ இங்கே பாருங்கள் இந்த ப்ராக்கெட், இந்த ஃபஸ்ட்டு இந்த குட்டி ப்ராக்கெட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற இந்த x ப்ளஸ் 2y அப்படியே எழுதிட்டு, ஸோ ப்ராக்கெட் வந்து மைனஸ் உள்ளே கொண்டு போகணும். ஸோ இந்த ப்ளஸ் எக்ஸ் வந்து -x ஆகிடும், இந்த -2y வந்து ப்ளஸ் 2y ஆகிடும். ஸோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் x ப்ளஸ் எக்ஸ் வந்து என்ன எழுதலாம், 2x, புரியுதா, இன்டூ. இப்போ இங்கே என்ன சிம்பிளிஃபை ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளஸ் எக்ஸும் -xம் கேன்சல் ஆகிடுமா, இங்கே 1, இங்கே 1x, இங்கே -1x. ஸோ 1 - 1 பண்ணும்போது 0 ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது 2y ப்ளஸ் 2y, புரியுதா, பேலன்ஸ் என்ன இருக்குது, 2y ப்ளஸ் 2y தான் இருக்குது பேலன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரும், 2x, இந்த 2x எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க, இன்டூ. இப்போ இது என்ன வரும், 2y ப்ளஸ் 2y 4yன்னு வருமா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால். இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2 4s are 8xy வந்துருச்சா, which is equal to RHS. புரியுதா? ஸோ ஹென்ஸ் the proof. ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த மெத்தட் 2வும் வெரி சிம்பிள் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த சம், இந்த 4th சம் வந்து நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th சம் பார்த்துடலாம். 5th சம் பாருங்கள். The pathway of a square paddy field has 5 meter width and length of its side is 40 meter. Find the total area of its pathway. நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூஸ் சூட்டபிள் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பாத்வே சம் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், போன டேர்மில் மெஷர்மெண்ட்ஸில் போட்டிருக்கோம். நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருப்பீங்க, அதுதான் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம். அதுலேயும் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சம் தான் இது. ஓகே, அதுலேயும் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் நம்ம கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். The pathway of a square paddy field has 5 meter width and length of its side is 40 meter. அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேடி இருக்குது, பேடி ஃபீல்டு இருக்குது. ஒரு ஃபீல்டு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணுறவங்களுக்கு புரியறதுக்காக, ஒரு ஃபீல்டு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஓகே, ஃபீல்ட் ஹேஸ் 5 மீட்டர் வித். 5 மீட்டர் வித் அப்படின்னா என்னதுன்னா, பாத்வே, நடக்கிறதுக்கான பாத்வே. இந்த பாத்வே வந்து 5 மீட்டர் வித்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, the pathway of a square paddy field has 5 meter. இந்த பாத் வந்து 5 மீட்டரில் கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸில். ஓகே, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் லென்த் ஆஃப் இட் சைடு இஸ் 40 மீட்டர். அந்த ஸ்கொயர் பேடியோட லென்த் வந்து 40 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. புரியுதா? அப்போது இதோட இந்த எல்லா பக்கமே ஈக்குவலாக 5 மீட்டர் விட்டுருப்பாங்க. கரெக்டாக புரியுதா? எல்லா பக்கமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர் வந்து பாத்வேக்காக. ஃபைண்ட் த டோட்டல் ஏரியா ஆஃப் த பாத்வே. ஸோ இந்த டோட்டல் ஏரியா, இந்த ஏரியா ஆஃப் த பாத்வே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னது, இந்த ஏரியா ஆஃப் இதுதான் பாத்வே, ஏரியா ஆஃப் த பாத்வே தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் ஷேட் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியா ஆஃப் த பாத்வே தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, வெளியே ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம ஏரியா ஆஃப் த பாத்வே எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள்.
ரெண்டு இருக்கா இங்கே ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது, அவுட்டர் ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது. பிக் ரெக்டாங்கிள் ஸ்மால் ரெக்டாங்கிள்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது எப்படி நம்ம இந்த ஏரியா இந்த இடம் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள். இந்த பெரிய ரெக்டாங்கிள்லேருந்து இந்த சின்ன ரெக்டாங்கிளை மைனஸ் பண்ணி எடுத்துட்டா இதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? அதுக்கு ஏரியா ஆஃப் த ஃபஸ்ட்டு அவுட்டர் ரெக்டாங்கிள், அவுட்டர் ரெக்டாங்கிள்க்கும் இன்னர் ரெக்டாங்கிள்க்கும் சைடு வேணும் கரெக்டாக. ஏன்னா சைடு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இல்லை ஸ்கொயர். ஏன்னா வந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து சைடு இன்ட்டு சைடு, அப்போ சைடு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கண்டிப்பாக போட முடியும். புரியுதா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சைடு கண்டுபிடிக்கணும். அவுட்டர் ஸ்கொயரோட சைடு என்னன்னு பாருங்கள். அவுட்டர் ஸ்கொயரோட சைடு கொடுத்துருக்காங்களா, இதோட சைடு கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அதுக்கு பதிலாக தான் இதோட சைடு கொடுத்துருக்காங்க 40 மீட்டர்னு. கரெக்டாக இது எல்லா பக்கமும் இது 40 மீட்டர், இதுவும் ஆல் சைடு ஈக்குவல். அப்போ ஒரு சைடு கண்டுபிடிச்சாலே அதுதான் எல்லா சைடும். இப்போ இது 40 மீட்டர்னால் இந்த இதுலேருந்து இது வரைக்கும் 40 மீட்டர். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ? இப்போ இந்த 40யோட இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது ஃபுல்லாக கிடச்சிருமா? அப்போ இது என்னது, இதுதான் 5 மீட்டர், இந்த பக்கமும் 5 மீட்டர். புரியுதா? அப்போது 40யோட 5 ரெண்டு தடவை ஆட் பண்ணால் நம்மளுக்கு சைடு ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர் வந்து கிடச்சிரும். அப்போ சைடு ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர் வந்து என்னது, 50 மீட்டர். சைடு மட்டும் இருந்தால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இன்னர் ஸ்கொயரோட சைடு கண்டுபிடிக்கணும். அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 40 மீட்டர், நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி போட வேண்டியது தான். ஏரியா ஆஃப் த பாத் வேறு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி பண்ணணும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஐடென்டிட்டி இப்போ யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ கொஷின் வந்து ஏரியா ஆஃப் த பாத்வே, ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் த பாத்வே விச் இஸ் ஈக்குவல் டு, ஞாபகம் இருக்க இந்த ஃபார்முலாலாம், ஏரியா ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர் minus area of the, ரீகால் பண்ணுங்க 6th ஸ்டாண்டர்டில் படித்ததும் போன டேர்மில் படித்ததும், ஏரியா ஆஃப் த இன்னர் ஸ்கொயர். ஓகே, ஏரியா ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர் என்னது, சைடு இன்ட்டு சைடு, மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ஸ்கொயரும் சைடு இன்ட்டு சைடு. அவுட்டர் ஸ்கொயரோட சைடு வந்து 50 இன்ட்டு 50 கரெக்டாக. இன்னர் ஸ்கொயருக்கு வந்து 40, ஸோ 40 இன்ட்டு 40 போடலாமா? இப்போ இதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதுவே அந்த வேர்டு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி, யூஸ் த சூட்டபிள் ஐடென்டிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து ப்ராக்கெட்டில் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடுவோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடுவோம், ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுவோம். இங்கே ஐடென்டிட்டி யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறதுனால நம்ம ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா 50 வந்து எப்படி எழுதலாம், 50 இன்ட்டு 50 50 ஸ்கொயர்னு எழுதலாமா, மைனஸ் 40 இன்ட்டு 40 40 ஸ்கொயர்னு எழுதலாமா. ஓகே, இந்த மெஷர்மெண்ட்லேயும் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான சம் தான் இது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் என்ன ஐடென்டிட்டி, 4th ஐடென்டிட்டி. என்ன ஐடென்டிட்டி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது அப்படியே இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? அப்போது ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, 50 இருக்குது, பி இருக்க இடத்துல வந்து 4 இருக்குது. ஸோ கிளியராக உங்களுக்கு புரியும், 40 இருக்குது. கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போது கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 50 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த பாருங்கள், இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே எழுத போகிறேன். ஸோ ஏக்கு பதிலாக 50 போட்டிருக்கேன், இந்த ஸ்கொயர் அப்படியே போட்டிருக்கேன், இந்த மைனஸ் அப்படியே போட்டிருக்கேன். பிக்கு பதிலாக 40 போட்டிருக்கேன், இந்த ஸ்கொயர் அப்படியே போட்டிருக்கேன், ஈக்குவல் டு அப்படியே போட்டிருக்கேன். இந்த ஃபார்முலாவை அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏக்கு பதிலாக 50யும் பிக்கு பதிலாக 40யும். ஸோ ஏ ப்ளஸ் பினா என்ன எழுதலாம், 50 ப்ளஸ் 40, 50 ப்ளஸ் 40 ப்ராக்கெட் ஏ மைனஸ் பினா 50 மைனஸ் 40. புரியுதா? ஸோ 50 ப்ளஸ் 40 என்ன வரும், 90 இன்ட்டு 50 மைனஸ் 40 வந்து 10. ஸோ 90யையும் 10யையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 900 ஸ்கொயர் மீட்டர்னு போட மறந்துடக்கூடாது. ஏன்னா ஏரியாலையே இது மீட்டரில் கொடுத்துருக்காங்க கொஷனில் சைடெல்லாம். அப்போ ஸ்கொயர் மீட்டர்னு போடலாம். ஆர் என்ன எழுதலாம், 900 மீட்டர் ஸ்கொயர்னு கூட எழுதலாம். அவ்வளோதான். புரியுதா? ஸோ இதுதான் நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இதை பண்ணாலும் 900 மீட்டர் ஸ்கொயர் தான் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்சர் தான் வருதான்ட்டு. ஓகே,
ஸோ நோட் பண்ணிக்கோங்க 5th சம் அகெயின் ஃபுல்லாக நான் ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து 5th சம் டயக்ராமும் ட்ரா பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 3.3 எக்ஸசைஸில் உள்ள சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.